Kesavadas is the ஒரு doll. So power only operate the doll. Power only for people. Power is not for individual. Right. ஒரு தனி மனிதனுக்கான பவர் அல்ல அது. இது சொசைட்டிக்கான பவர். சொசைட்டில உள்ள எல்லா மக்களுக்கான பவர். வனபூமியில் பெர்மிஷன் இல்லாம கட்டிய குடில்கள் இப்ப போலீஸ் பொலிச்சு நீக்காம போகிறாங்க. எல்லாரும் சககரிக்குவா. அவங்களுக்கான உரிமைன்றது அவங்களோட நிலம். அவங்க வேற ஒன்றும் கேட்கல. அவங்க என்னோட நிலம் வேணும்னு கேட்கல. அவங்களுக்கான நிலத்தை நம்ம பிடுங்கிக்கிட்டு அவங்கள அனுப்பிச்சே தப்பு தான். இந்த ஹீரோயிசம்லாம் இங்கே வேணாம். மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டு சினிமாக்கள் ஆகணும். எப்போவுமே ஆர்ட் ஃபார்ம் வந்து ஃபார் பீப்புள், நாட் ஃபார் பிஸ்னஸ். ஞாபகம்ன்றது ஒரு பியூட்டிஃபுல் திங் அல்ல. அது ஞாபகம் இல்லைங்கில் நம்மெல்லாம் ஒரு ஹியூமன் வேல்யூவோட இருப்போமான்னு தெரியாது. நம்ம ஒரு மிருகமாக இருப்போம். நான் என்னோட படங்கள் அப்பப்போ ஞாபகம் வருதே பாட்டு நான் எழுதுனது, நினைவுகள் நெஞ்சில் பாட்டு நான் எழுதுனது. சீனிவாசன் சாரோட பெரிய ரசிகன் நான், பெரிய ரசிகன். ஈவன் மம்முட்டி சார், மோகன்லால் சார், சீனிவாசன் சார் ஏன்னா அப்படி ஒரு அவர் பண்றது யாரும் பண்ண முடியாது. சென்னையில வந்து நான் பாக்குறேன் நடிக்கணும் அப்படின்னு போய் ஸ்டுடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் லெவலி ஆர்ட், ஹைட்டு, நல்ல ஃபேர் ஆயிட்டு லுக்கு, டான்ஸ் ஸ்கில் இருக்கு, ஃபைட் ஸ்கில் இருக்கு, ஆக்டிங் ஸ்கில் இருக்கு. பட் இது எதுவுமே என்கிட்ட இல்லை. சினிமா என்னோட உலகம், சினிமா என்னோட பாதை, சினிமா என்னோட பிரீத், சினிமா என்னோட லவ், சினிமா என்னோட எல்லாம். இதுக்குள்ள நீங்க எதுவா கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஏன்னா அதுதானே நான் நேசிச்சு வந்த ஃபீல்ட் ஆனும். இதுக்குள்ள நான் ஒரு லைட் பாய் ஆகிட்டு நீங்க ஒரு படத்துல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா வருவேன். எனக்கு ஃப்ரீயா இருந்தா நான் வருவேன். என்னையே நீங்க வந்து டாமினேட் பண்ணணும், என்னையே நீங்க இது படிக்காத இது படின்னு சொல்லணும். எனக்கு இஷ்டம் இருந்தா நான் படிக்கிறேன், ஆனா படிக்கிறேன். டோன்ட் ஃபோர்ஸ் மீ. ரைட். என்னோட ஸ்டாண்ட் வந்து ரைட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் பக்கம். எப்பவுமே நான் எழுதணும். நான் நல்லதுதான் எழுதுறேன்றப்ப நான் ஏன் பயப்படணும்? நான் தப்பு எழுதுனா மட்டும்தான் நான் பயப்படணும். நான் தப்பு எழுத மாட்டேன், அப்போ நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னோட ரைட்ஸ். நான் அதுக்கு சென்சார் போட இருந்தாலும் பொலிட்டிக்கலாக இருந்தாலும் ரைட்ஸ் நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன். நடிகன் ஆகணும், ஒரு நடனம் ஆகணும், அதான ஆசை. பிகாஸ் ஆஃப் சிவாஜி சார். சிவாஜி சார் வந்து என்னோட பெரிய ஆதர்ஷ நாயகன். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, மலர்ந்து மலராத பாதி மலர் போல. தங்கச்சி தோல்ல போட்டு தட்டி கொடுக்குறோம். அந்த தாலாட்டு அப்படியே அந்த டியூன்ல இருக்கும்.